அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ருத்ராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு வரக்கூடிய அமாவாசை பற்றி பார்க்க போகிறோம். நாளைக்கு வரக்கூடிய அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா தட்சிண அமாவாசைன்னு சொல்லுவாங்க. தட்சிண அமாவாசை அப்படிங்கிறது ஆடி அமாவாசை தான் தட்சிண அமாவாசை அப்படிங்கிறது. பொதுவாக மாதம் அமாவாசை வரும். குறிப்பாக வந்து ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் நம்ம திதி கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு 41 தலைமுறைக்கு திதி கொடுத்ததா வேதங்கள் கூறப்படுது. ஸோ நீங்கள் நாளைக்கு உங்களுடைய முன்னோருக்கு மூதாதையருக்கு வேண்டிக்கிட்டு திதி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக ரீதியான உள்ள பிதிர்தோஷம் நிவர்த்தியாகவும் ஜோதிட சாஸ்திரம் கூறப்படுது. அதாவது பிதிர்தோஷம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தும் ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்போம். எந்த காரியத்திலும் தடையாகவே இருக்கும். அதுதான் ஜாதகத்தில் பிதிர்தோஷம் சொல்லுவாங்க. அதில் எல்லாமே கவர் ஆகும். ஸோ நீங்கள் நாளைக்கு திதி கொடுக்குறது அல்லது முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிதிர்தோஷத்துக்கு உண்டான பரிகாரத்தை நீங்களே பண்ணிக்கிறதா ஜோதிட சாஸ்திரம் கூறப்படுது. ஸோ நம்ம அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க, எங்களால் திதி கொடுக்க முடியாது அப்படிங்கிறப்ப உங்களுடைய முன்னோர்களுக்காக நீங்கள் வீட்டில் வேண்டிக்கலாம், விரதம் இருக்கலாம். அதே மாதிரி அப்பா அம்மா தவறி இருந்தாங்கன்னா முன்னோர்களுக்கு போய் அப்பா அம்மாவுக்கும் சரி முன்னோர்களுக்கும் சரி திதி கொடுங்க. அது